இந்த இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி திரியிறாங்க வருங்கோ. அதை முதல்ல சொல்றது எடுத்துங்கோ. நீங்க எங்கெங்க போறீங்களோ அந்த இடமெல்லாம் பச்சையா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க இருங்கோ. நீங்க தான் அந்த பிளேஸுக்கும் மொமெண்ட்டுக்கும் ரியலான வேல்யூ ஆட் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்க எனர்ஜி தான் அந்த ரூமையே ரொம்ப பிரைட் ஆக்கணும். உங்களோட தாட்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கலத யாராச்சும் உங்ககிட்ட பேசுறக்கு வரையில ஓகே இவ கிட்ட பேசினா இது ஒரு மீனிங்ஃபுல்லான டாக்கா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க எல்லாரும் பின்னாடி அதை சேஸ் பண்ணிட்டுல சுத்திட்டு இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்கள ஒரு ஸ்டெப் லிஃப்ட் பண்ணி விடுவீங்க. ஏன்னா இந்த தனியா இருக்க பழகினவங்களுக்கு அதை என்ஜாய் பண்றவங்கள நீங்க என்ன பண்ணி மவில கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆளாத்த நீங்க இருக்கிறீங்க. இந்த பிக்சர் இமேஜின் பண்ணி பாருங்க. லேட் நைட்டா இருந்தா கூட நீங்க பாட்டுக்கு ஒரு பிளான் பண்றீங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு யோசனை பண்றீங்க. தனியா இருந்தாலும் யாரோட சப்போர்ட்டுமே இல்லைன்னா கூட நீங்க தன்னை போல க்ரோ ஆகிட்டே இருக்கிறீங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. யாரோ ஒருத்தர் இருந்தாதான் நீங்க கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணுவீங்கிற நிலைமையே உங்களுக்கு கிடையாது. அந்த ஸ்ட்ரென்த் தான் உங்களோட சூப்பர் பவர். இந்த கசன் சண்டை கட்டிட்டு இருக்க தேவையில்லை, கோர கெஞ்சிட்டு சுத்த தேவையில்லை. உங்களோட ஓன் டேர்ம்ஸ்ல நீங்க பியோர் ஃப்ரீடமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற நீங்க ஒருத்தவிகளை சூஸ் பண்ணினா அது ரொம்ப ஸ்பெஷல். அங்க எந்தவித பயமும் இருக்காது, பழைய பழக்க வழக்கத்தோட இம்பாக்ட்ஸ் இருக்காது. அவங்க உங்க எனர்ஜியை மேட்ச் பண்றாங்கோ, அதனால நீங்க அவங்களை சூஸ் பண்ணிருக்கீங்க. அது வீக்னஸோ நீடோ அல்ல, அதுதான் உங்களோட ரியல் குவாய்ட் பவர்னு அர்த்தம். உங்களோட இந்த வெர்ஷனை பில்ட் பண்றதுக்கு டெய்லி நீங்க தான் ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகணும். உங்க லோன் டைமை ஃபுல்லா ஓன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, க்ரோ ஆகுங்க, உங்களை நீங்களே பில்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒரு சபையில உங்களோட பெஸ்ட் செல்ஃபை நீங்க கொண்டு வாங்க. அப்ப பாருங்க ரைட் பீப்புள் எப்படி உங்களை சூஸ் பண்றாங்கன்னு. இப்போ நீங்கன்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் இருக்கிற ஆள் மேலதான் உங்க அட்ராக்ஷன் ஃபுல்லா இருக்கு. அப்படி ஒரு ஆளை சூஸ் பண்ணணும் தான் நீங்க நினைப்பீங்க. அதனால அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்க மாறுங்க. நீங்க ஜிம்முக்கு போவீங்களோ, வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ, இல்ல நல்ல ஹெல்தியான டயட் ஹேபிட்ஸ் வச்சுக்குவீங்களோ, பலன்னு க்ளோ ஆவீங்களோ, அதெல்லாம் உங்க கையில தான் இருக்குது. நீங்க அப்படி ஒரு ஆளா மாறினீங்கன்னா அந்த ரைட் பீப்புள் வந்து கண்டிப்பா உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரைட் பீப்புள் டிசர்வ்ஸ் ரைட் பீப்புள்.